நான் சீக்கிரம் ரொம்ப நேரம் பேச விரும்பல, சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் என்னுடைய உரையை. இந்த நான் இப்போ சொல்ல போகிற கதையை வந்து கார்த்திக் சார் முன்னாடி ஒரு காலேஜில் சொன்னதான் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் என்ன கவர்ந்து அந்த சிட்டி கதை சரியா. ஸோ மேடம் பேசும்போது சொன்னாங்க, சார் பேசும்போது சொன்னாங்க, யூஆர் கோயிங் டு எண்ட் யுவர் காலேஜ் டிப்ளமோ அப்படிங்கிற ஒரு 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ நீங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போது நீங்கள் காலேஜ் போயிட்டு இருக்கிற போது லைக் ஒரு பிடிவாளம் இருக்கும். வீட்டில் பேரண்ட்ஸோ இல்லை யாரோ என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் செலவு கிளாஸ் பண்ணால் கொடுத்து அனுப்புவாங்க. இதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் யூஆர் கோயிங் டு சம்பாதிக்க போகிறீங்க சரிங்களா. ஸோ சம்பாதிக்க போகும்போது பப்ளிக்கில் நீங்கள் காலேஜ் போயிட்டு போகிறீங்க. பப்ளிக் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த பப்ளிக் வந்து ஒரு டிசிப்ளினை வகுத்து வச்சிருக்கு. ஸோ வரைமுறையை வகுத்து வச்சிருக்கு. அந்த வரைமுறை அப்படின்னு சொன்னாங்கள எழுதப்படாத வரைமுறை. ஒரு 1லேருந்து 5 வயசு வரைக்கும் எப்படி இருக்கணும், 5லேருந்து 10 வயசு வரைக்கும் எப்படி இருக்கணும், 10லேருந்து 15 வயசு வரைக்கும் எப்படி இருக்கணும், 15லேருந்து 20 வயசு வரைக்கும் எப்படி இருக்கணும். ஐ திங்க் யூ ஆர் ஆல் கோயிங் டு கம்ப்ளீட் யுவர் 20 இயர்ஸ் ஏஜ் கரெக்டாக. ஸோ 20 வருஷம் நீங்கள் கடந்து 21ஆவது வயசில் போக முடியும். ஸோ 21லேருந்து 25 வயசு வரைக்கும் எப்படி இருக்கணும், 25லேருந்து 35 வரைக்கும் எப்படி இருக்கணும். ஸோ அப்படிங்கிறத எழுதப்படாத ஒரு சட்டத்தை வந்து இந்த சமுதாயம் எல்லாத்துக்கும் வகுத்து வச்சிருக்கு.